Now you are watching New Eden Revival Online Church. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் சந்திப்பதிலே நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கான தினவசனத்தின் தலைப்பு, அனைவரும் தேவனுக்கு முன்பாக நிற்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனத்தின் தலைப்பே அனைவரும் தேவனுக்கு முன்பாக நிற்போம் என்று சொல்லப்படும் தலைப்பானது நம் பரலோக நியாய தீர்ப்பின் போது நாம் அனைவரும் நிற்பதை அர்த்தப்படுத்துகிறது. இதை குறித்து நாம் ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அந்தபடி முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும் என்று என் ஜீவனை கொண்டு உரைக்கிறேன் என்பதாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. அதாவது நம்ம அப்போஸ்தலன் பவுல் மிகவும் அனுபவப்பட்டவமாக இருந்தார். எல்லோரையும் வழி நடத்தினார். ஊழியத்தை முன்மாதிரியாக நாம் பின்பற்ற வேண்டும் என்றால் நம் அப்போஸ்தலன் பவுல் சொல்லும் அநேக ஆலோசனைகள் நமக்கு உதவியாக இருக்கிறது. இந்த வசனத்து மூலியமாக ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை தருகிறார். என்னென்றால், எனக்கு முன்பாக எல்லாரும் வருவார், முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் தேவனை அறிக்கை பண்ணும். இது தீர்க்க தரிசனமாக இப்போது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஏன், இந்த ஊழியத்தை செய்யும் நான் கூட ஒரு 20-25 வருடத்துக்கு முன்பதாக பார்த்தால் உலக போக்கில் உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். நான் முன்பதாக கூட உங்களுக்கு என்னோட அனுபவத்தை கூறியிருக்கிறேன். நான் ஒரு டான்ஸ் கோரியோகிராஃபர். அநேக சினிமா பாடல்களுக்கு, குழந்தைகளுக்கு நான் நடனத்தை கற்றுத்தருவது தான் என்னோட தொழிலாக இருந்தது. ஆனால் எல்லாம் கடந்து ஆண்டவர் என்னோட வாழ்க்கை குறித்து என்ன நோக்கத்தை வைத்திருந்தார் என்று நான் அறிந்து கொண்டதுனால் ஆண்டவருடைய ரட்சிப்பு என்னை அழைத்தது. நான் அவரை தேடி போகவில்லை, ஆண்டவருடைய ரட்சிப்பு என்னை தேடி வந்தது. அப்போது வரும்போது அனைத்தையும் விட்டு விலக ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அதாவது நாம் ஒரு செயலிலிருந்து நாம் விலக வேண்டும் என்றால் நம்மளாலேயே செய்ய முடியாது, அது ரொம்ப கடினம். அதுக்காக தான் நாம் கடந்த 2-3 நாட்களுக்கு முன்பதாக ஒரு தினவசனத்தை தியானித்தோம், மனசாட்சியை பயிற்றுவீங்கள் என்று. அது மாதிரி மனசாட்சி நம்ம சொல்றது கேட்காது. அது எப்படி பழகிச்சு அதே தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அதற்கு ஆண்டவருடைய வல்லமை தேவை, ஆண்டவருடைய சக்தி தேவை. நம்மளுடைய மனதை மாற்றுவது அவர் கையில தான். அதற்காக ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிப்போமா? சோது கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பு நேசரே. அப்பா, இந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லப்பட்டது போல அப்பா, அநேக முழங்கால் யாவும் உமக்கு முன்பாக முடங்கும் ஆண்டவர். அழகிய சோது கர்த்தாவே துதிக்கிறோம். அப்போ அநேக நாவும் யாவும் தேவனை அறிக்கை செய்யும் ஆண்டவர். சோது கர்த்தாவே துதிக்கிறோம். அப்படிப்பட்ட சாட்சிகளை இப்போது நாங்கள் கண்டு வருகிறோம் ஆண்டவர். அப்ப இந்த ஊழியத்தின் மூலியமாக நீர் ஆசீர்வதிக்கிறீர்கள். நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய ராஜ்யத்துக்காக எங்களை விசுவாச கோட்டை எழுப்ப வைக்கிறீர்கள். இந்த காணொளி தொகுப்பு மூலியமாக அநேக அன்பு சகோதர சகோதரிகளோடு நீர் மனதோடு பேசிக்கொண்டே இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துவதாக. அப்ப இந்த காலை வேலையில் கூட இந்த நாள் முழுவதும் அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்தையும் நீர் இருந்து வெற்றி பறிச்சு சொத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you are watching New Eden Revival Online Church.